ஜனனி, இன்னைக்கு ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடு. ஈவினிங் நாம் வெளியே போகிறோம், ஓகேவா என்றான் சபரி. என்னடா திடீர் பிளான் போட்டிருக்க, என்ன விசேஷம் என்றாள் ஜனனி. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஈவினிங் சீக்கிரம் வா, நாம் போனால் உனக்கே தெரியும் என்ன விஷயம்னு என்று சொல்லிவிட்டு அவனும் வேலைக்கு கிளம்பிவிட்டான். ஜனனி சபரி சொன்னது போல ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு கொஞ்சம் முன்னமே வந்துட்டான். வெளியே போகிறதுனா இந்த பொண்ணுங்க கிளம்புறதை பற்றி சொல்லவா வேணும். அதுவும் திடீர் அவுட்டிங், புருஷன் கூப்பிட்டா அப்படியே உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை பரபரப்பாக ஆகிவிடுவாங்க. இதோ சபரியும் வந்து விட்டான். மீண்டும் ஜனனி, எங்கடா போகிறோம், இப்போவாது சொல்லேன் என்று கேட்க, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ ஜனா என்றான். போடா, ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிற நீ எருமை என்று செல்ல கோபத்தோடு ஒரு அடி வைத்தாள். சபரிக்குமே தெரியாது தான் இன்று எந்த மாதிரியான பிரச்சனையில் போய் விழப்போகிறோம் என்று. ஜனா, காரில் போகலாமா இல்லை பைக்கில் போகலாமா என்று கேட்டான். பைக்கிலேயே போவோம்டா, அப்போ தான் நல்லா இருக்கும் என்றாள் ஜனனி. பைக் ஸ்டார்ட் செய்தான். பின்னால் ஏறி அமர்ந்தாள் ஜனனி. வெறுட்டன ஆக்சிலேட்டரை முறுக்க வண்டி சருட்டன காற்றை கிழித்து பறந்தது. பேசிக்கொண்டே வந்தாள் ஜனனி. சபரி, உனக்கு இந்த கனவுகள் மேலே நம்பிக்கை இருக்காடா என்றாள். அதெல்லாம் சும்மா லூஸு, ஒன்றும் நடக்காது. நாம் ஏதாவது நினச்சிக்கிட்டே தூங்கிட்டா அதுதான் கனவுல வரும், வேறு எதுவும் இல்லை என்றான். இந்த கனவு எல்லாம் சும்மா என்றான் சபரி. அப்படி இல்லைடா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரே கனவு அடிக்கடி வருது. அது கனவா இல்லை வேற ஏதாவதா என்றும் தெரியவில்லை. அதோட அர்த்தம் என்னன்னு ஒன்றும் புரியலை, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது என்றாள். கனவுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் இருக்க போகுது, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத, கம்முனு வா என்று சமாதானப்படுத்தினான் சபரி. அதன் பிறகு அவளும் ஏதும் பேசவில்லை. அமைதியாக அந்த கனவை மீண்டும் மனதுக்குள் அசை போட்டவரை வண்டியில் போய்க் கொண்டிருந்தாள். ஆனால் மனது முழுவதும் அந்த கனவிலேயே லயித்திருந்தது. அது கனவா இல்லை ஏதேனும் ஒரு உணர்வா என்று தெரியவில்லை. இந்த இன்டர்நெட் காலத்தில் போய் பேய் கனவு வருது, பயமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாம் என்னை லூசு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு இதை யார்கிட்டையும் சொல்லலை. இன்றைக்கி இவங்கிட்ட கனவுன்னு சொன்னாலே அதுக்கே இப்படி கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ண என்று யோசனையில் போய்கொண்டிருந்தால் அவனுடன் வண்டி சிட்டியை தாண்டி செல்வதை அப்போதுதான் கவனித்தாள். என்னடா சிட்டியை தாண்டி போகிற, எங்கே போகிறோன்னு இப்போவாச்சும் சொல்லுடா என்று கேட்க, வீக்கெண்ட் தானே, இங்கே பக்கத்தில் ஒரு இடம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அதான் அங்கே போகலாம்னு பிளான் என்றான். சரி, அது என்னடா அவ்வளோ இன்ட்ரெஸ்டான இடம், அதை பற்றி சொல்லுடா, நானும் கேட்குறேன் என்றாள். சொன்னால் பயப்பட மாட்டியே என்றான் சபரி. என்ன பேய் வீட்டுக்கா கூட்டிகிட்டு போக போகிற என்றால் சிரித்து கொண்டேன். எப்படிடி கரெக்டாக கண்டுபிடிச்ச என்று சொல்ல ஜனனி ரொம்ப படபடப்பாகி இதை கவனிக்காமல் அவன் கேட்க, விளையாடாதடா சபரி, பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம் என்றாள். என்ன இப்படி பயப்படுற, நான் தான் இருக்கேல என்றான். அவள் மனசுக்குள்ளே நீ இருப்படா, ஆனால் நான் என்று நினைத்து கொண்டு ஏதும் பேசவில்லை. அவள் கண்களில் அந்த வித்தியாசமான கனவு மீண்டும் வந்து வந்து சென்றது. அதை எப்படி சொல்வது? ஒரு அருவருப்பான கூச்சம் உடலில் கம்பளி புழு ஊறுவது போல அரித்தது. பசபசப்பாக இன்னும் எப்படி அதை சொல்வது என்று வார்த்தைகள் கிடைக்கவில்லை. வீட்டில் தூங்கும்போது யாரோ என்னை தீண்டுவது போல இருக்கும். காதின் அருகில் வந்து பெருமூச்சு விடுவது போல இருக்கும். ஜன்னல் வழியே காற்று மெதுவாக வந்து மேனியில் விளையாடுவது போல ஆனால் அது அருவருப்பாக இருக்கும். அது என்ன என்றே தெரியவில்லை. எல்லா நாளும் இந்த உணர்வு வந்ததில்லை. வீட்டுக்கு விலக்காக உள்ள நாட்களில் தான் இந்த உணர்வு அதிகம் ஏற்பட்டது. அந்த நாட்களில் தான் நான் பூஜை அறைக்கு செல்வதில்லை. என்னை தவிர யாரும் வீட்டில் பூஜை செய்ய ஆள் இல்லை. இதுவே ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது. இதை யாரிடமாவது சொன்னால் எனக்கு மண்டை குழம்பிட்டதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலேயே யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. இதே போல் ஒரு நாள் மீண்டும் அந்த உணர்வு. அன்று வெளியே நல்ல காற்றுடன் மழை. மரங்கள் வளைந்து வளைந்து முறிந்து விடுவது போல சடசடவென ஆடின. ஜன்னல்கள் படபடவென படபடத்தன. ஸ்க்ரீன் எல்லாம் கிழிந்து விடுவது போல அகோர காற்று. கொஞ்ச நேரத்தில் அருகில் ஏதோ நெருங்குவது போல மூச்சு காதுகளில் பட்டது. மூக்கில் கருகிய வாடை நுழைந்து குமட்டியது. மேலே கை வைப்பது போன்ற உணர்ச்சி தென்பட்ட இடத்தில் ஒரு குருட்டு தைரியத்தில் யாராக இருக்கும் என்று பார்த்துவிட வேண்டும் என்று பிடித்துவிட்டேன்.
முதலில் சபரியாகத்தான் இருக்கும் என நினைத்தேன். அதை திரும்பி பார்த்தால் தான் தெரிந்தது, பாதி வெந்த உடல் வழுவழுப்பாக சீல் வடிந்து ஒரு அருவருப்பான தோட்டத்தில் இருந்தது. இதயம் அப்படியே படக்கென ஒரு நொடி நின்று மீண்டும் டபக்கென உயிர் பெற்று துடித்தது. அந்த உருவத்தை முழுவதும் பார்க்கவில்லை, அரைகுறையாக பார்த்தது. கருப்பாக தீப்புண்களுடன் ஒரு ஆண் போல் தெரிந்தது. அவன் ஏன் என்னை தொட வேண்டும் என்று இங்கே வர வேணும், யாராயிருக்கும் என்ற கேள்விகளின் மாலையை தொடுத்து கொண்டிருந்தால் மனதுக்குள் ஜனனி. ஜனனி, ஏய் ஜனனி, என்ன பட்டப்பகலிலே மறுபடியும் கனவா என கிண்டலாக கேட்டான். சபரி கூப்பிடவும் தான் நிகழ்வுலகிற்கு வந்தாள் ஜனனி. என்னடா என்று மீண்டும் கேட்டாள். ஒன்றுமில்லை, இறங்கு, காஃபி குடிச்சிட்டு போவோம் என்றான். இருவரும் ஒரு ஹோட்டலில் இறங்கி காஃபி ஆர்டர் செய்து காத்திருந்தனர். காஃபி வந்தது. ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பச்சை தண்ணி லைட்டாக பால் மிக்ஸ் பண்ணி காஃபி தூள் கொஞ்சம் போட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இந்த காஃபி 20 ரூபாய், பெரும் பகல் கொள்ளை. மீண்டும் பயணம் தொடங்கியது. ஒரு 7 மணி போல சபரி சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடம் பார்க்க ஒன்றும் அவ்வளவு பயங்கரமாக இல்லை. ஆனால் பார்த்தால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்வு போகாதே என்று தடுக்கிறது. ஆனால் அந்த உணர்வு உள்ளுக்குள் சிறிது நேரத்தில் அடங்கிட ஒரு தைரியத்துடன் உள்ளே போனேன். பக்கத்தில் அவ்வளவு நெருக்கத்தில் வீடுகள் எதுவும் இல்லை. அங்கு இருந்தது எல்லாம் பெரிய காம்பவுண்டுடன் பரந்த தோட்டம் கொண்ட தனித்தனி வில்லாக்கள். நடந்து செல்லும் பாதை தனியாக விளக்குகளுடன் இருந்தது. சுற்றி வேறு எங்கும் வெளிச்சமில்லை. வீட்டிலும் பாதையில் மட்டுமே வெளிச்சம். இவை எல்லாம் ஒருவித அசாதாரணமான உணர்வை தந்தது. அவள் எவ்வளவு சொல்லியும் சபரி கேட்கவில்லை. விதி யாரை விதி விலக்காக விட்டு வைத்துள்ளது. வேறு வழி இல்லாமல் ஜனனி அவனுடன் உள்ளே சென்றாள். வீட்டுக்குள் சென்று சுற்றி பார்த்து கொண்டு இருக்கும்போது சிறிது நேரத்தில் அவளுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டது. இப்போதுதான் அந்த அருவருப்பான தீண்டல் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவள் மனதுக்குள் ஏதோ தவறாக நடப்பது போல் தோன்றியது. அந்த தீண்டலும் இந்த நாட்களில்தான் வருகிறது. இன்று இங்கு வந்த பிறகு பீரியட்ஸ் வந்திருக்கிறது. ஏதோ சரியில்லை என மனதில் நினைத்து கொண்டாள். எனக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் நீ போய் நாப்கின் வாங்கிட்டு வா என்று அனுப்பினாள். அனுப்பும் வரை ஒன்றும் தெரியவில்லை. அவன் போன பின் தான் தனியாக இருப்பதை உணர்ந்தாள். அந்த உணர்வால் அற்றினால் அதிகமாக சுரக்க ஆரம்பித்தது. ஏதேனும் சிறு சத்தம் வந்தாலும் இதயம் அப்படியே நிற்பது போல் இருந்தது ஜனனிக்கு. உடல் எல்லாம் வியர்த்து பூத்து சபரி வருவதற்குள் ஒரு மாதிரியாக ஆகிவிட்டாள். அவன் வந்து அவளை பார்த்ததும், என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஃபேன் கூட போடாமல் வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்க என்று சொல்லி கொண்டு சுவிட்சை தட்டினான். ஜனனி எதுவும் பேசவில்லை. வாங்கி வந்த நாப்கினை எடுத்து சென்றவள் சிறிது நேரத்தில் வந்தாள். நாளை காலையில் எழுந்ததும் வீட்டுக்கு போயிடலாம் சபரி, எனக்கு பயமாக இருக்கு என்று அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். என்ன சொல்வது என்று தெரியாமல், சபரி, ஏன் லூசு இப்படி பயப்படுற, நான் தான் இருக்கேல, அப்புறம் என்ன என்று கொஞ்சம் சமாதானம் செய்து வாங்கி வந்த தோசையை அவனே அவளுக்கு ஊட்டி விட்டான். இப்போது சபரிக்கே சிறிது பயம் வந்தது. எதற்குமே அலட்டி கொள்ளாதவள் ஏன் இன்று இந்த வீட்டிற்கு வந்ததில் இருந்து இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா என்று யோசித்து கொண்டு இருந்தான். திடீரென கரண்ட் கட். அதுவும் அவர்கள் இருந்த வில்லாவில் மட்டும். சபரி உடனே வில்லா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் செய்து வந்து பார்க்க சொன்னான். சபரி, இங்கே வாயேன், என் கூடவே இரு, எங்கேயும் போகாது என்று அவனை பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டான். மெல்ல அவனிடம், எனக்கு வந்தது கனவா இல்லை வேறு ஏதாவதா ஒன்றா எனக்கு தெரியவில்லை சபரி. நெருப்பில் வெந்த ஒரு உடல் இந்த மாதிரி என்னோட பீரியட்ஸ் டைமில் என்ன தொட முயற்சி பண்ணுது. 3 டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. கரெக்டாக இங்கே வந்த உடனே பீரியட்ஸ் ஆகுது. ஆல்ரெடி இப்போ 10 நாள் முன்னே தான் ஆச்சு. திடீர்னு இப்போ ஆகுது. ஏதோ மனசுக்கு தப்பாக தோணுது என்று நடுக்கத்துடனே அவன் மார்பில் சாய்ந்தபடியே சொன்னாள். அவனால் அவளது நடுக்கத்தை உணர முடிந்தது. இதுவரை அவன் ஜனாவை இப்படி பார்த்ததில்லை. நிலை குலைந்தவளாக. வெளியே காற்று சுழி சுழியாக சுற்றி சுழன்று வீசி கொண்டிருந்தது. நட்சத்திரங்கள் இல்லை வானில். கருமேகங்கள் படர்ந்து கரண்ட் இல்லாத வீட்டை இன்னும் இருட்டாக்கின. ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரல பாரு என்று திட்டிக்கொண்டே மீண்டும் ஃபோன் செய்தான். ஃபுல் ரிங் போய் கட்டானது தான் மிச்சம். கொஞ்ச நேரத்தில் மழை பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஜன்னல் கதவுகள் எல்லாம் தடதட தாளம் போட்டு இருட்டின் அமைதியில் ஸ்பீக்கர் வைத்து கத்தின. இதெல்லாம் மற்ற நேரமாக இருந்திருந்தால் நிலை வேறு. மரங்கள் ஆடி அசைந்தது. பெரிய குன்று
கால் முளைத்து நடந்து வருவது போல் இருந்தது. இருவரும் அப்படியே வண்டியில் வந்த அசதியில் தூங்கிவிட்டனர். திடீரென அதே பெருமூச்சின் சத்தம் ஜனனியின் காதை துளைத்தது. அதே கருகிய வாடை மூக்கில் நுழைந்தது. அவள் கண்ணை திறக்காமலேயே அருகில் கை நீட்டி பார்த்தாள். எதுவும் தட்டுப்படவில்லை. எல்லாம் நம் பிரம்மை என்று நினைத்து சபரி சபரி என்றாள். அவன் பதில் பேசவில்லை. கண்ணை திறந்ததும் ஜனனிக்கு உயிரே போய்விட்டது போல இருந்தது. ஏனென்றால் அது வேறு யாரும் இல்லை, சபரிதான். அவன் உடலில் வேறு ஒரு உயிர் தொற்றிக்கொன்று இவளை இத்தனை பாடுபடுத்தியுள்ளது என்று அதை அவள் கண்கூடாக கண்டும் விட்டாள். அலறி அடித்து வெளியில் எழுந்து ஓடுகிறாள். நடுநிசியில் ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. 2 வில்லாக்கள் தள்ளி ஒரு மாரியம்மன் கோவில் இருந்ததை பார்த்து விட்டாள். அதனை நோக்கி ஓட குறுக்கே வந்து மறித்தான் அவன். என்ன செய்ய என்று தெரியாமல் கத்தினால் கூச்சலிட்டாள். நீ என்னிடம் இருந்து தப்ப முடியாது. உன்னை நான் விடமாட்டேன். நீ என்னை ஏமாற்றியவள். நீ யார்? நான் ஏன் உன்னை ஏமாத்தணும்? எதுக்கு இப்படி என்ன கொடுமை செய்கிற என கேள்விகளால் கனை தொடுத்தாள். அதற்கு பதில் அவனின் அனாவசியமான சிரிப்பே. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரம் கீழே இருந்து மண்ணை அள்ளி அவன் கண்களில் தூவிவிட்டு அவனை தள்ளிவிட்டு விருட்டென கோவிலை நோக்கி ஓடினான். கோவில் கதவு சாத்தியிருந்தது. பூசாரி உள்ளேதான் இருந்தார். அவரை கத்தி கத்தி கூப்பிட்டாள். ஒரு வழியாக அவன் வருவதற்குள் பூசாரி வந்து கதவை திறக்க இவள் உள்ளே நுழைந்து விட்டாள். மாத விளக்கில் கோவிலுக்குள் போகக்கூடாது என்பது இருந்தாலும் இங்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஊரில் பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க, மாரியம்மனுக்கு தீட்டு மட்டும் விளக்கு, அவளுக்கு அது ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்ல கேட்டிருக்கேன். ஒரு வினாடி தாமதமாகி இருந்தாலும் அவன் என்னை பிடித்திருப்பான். பூசாரி, யாருமா நீ? இந்த நேரத்தில் இங்கென்ன பண்ற என்று கேட்க ஜனனி நடந்தவற்றை அவரிடம் ஒன்று விடாமல் கூறி முடித்தாள். இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சாமி, சபரியே அந்த கெட்ட சக்தியிடம் இருந்து காப்பாத்துங்க என்றார். கொஞ்சம் யோசிச்ச பூசாரி, சரி இதோ நீ போய் அங்கே உட்காருமா, நான் அவனை அழைச்சிட்டு வரேன்னு வெளியே போனார். அவன் பக்கமாக வந்த உடனே கையில் வைச்சிருந்த திருநீரை எடுத்து அவன் மேலே வீசி கட்டுண்ட அவனை கோவிலுக்குள் அழைத்து வந்து ஒரு வட்டத்தை திருநீட்டில் போட்டு அதனுள் உட்கார வைத்தார். அவனால் அசைய முடியவில்லை. அந்த ஆத்திரத்தில் அவன் போட்ட பெருங்கூச்சல் எல்லார் காதிலும் கம்பியை விட்டு குடையிற மாதிரி இருந்துச்சு. சத்தம் தாழ முடியாமல் அவள் கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிட்டது. அவன் சத்தத்தோடு சேர்ந்து சூறைக்காற்று வேற சுழன்று சுழன்று சுற்றி வளைத்து ஓவென அவளோட நிலையை பார்த்து அழத் தொடங்கியது போல இருந்தது. அவனை என்ன செஞ்சாலும் பூசறையால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஒரு ஆன்மாவோட ஆசை எவ்வளவு ஆழமானதோ அந்த அளவுக்கு ஆத்திரமானதும் அழிவையும் ஏற்படுத்தும். பேச வைக்க எடுத்த அத்தனை முயற்சிகளும் வீண். மனசுக்குள்ளே ஏதோ நினைத்தவளா, சாமி நான் பேசி பார்க்கிறேன். வேணாமா, அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, என்ன பண்ணுன்னே தெரியாது, போகாதம்மா என்றான் பூசாரி. இல்லை சாமி, அதுக்கு தேவை நான் தான், அதனால் என்ன எதுவும் பண்ணாது, கவலைப்படாதீங்க சாமி, பார்த்து ஜாக்கிரதமா என்றால் பூசாரி. அவன் பக்கமாக மெதுவாய் போய் நின்று, நீ யாரு? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? எதுக்கு நல்லா இருக்க என் வாழ்க்கையை நாசமாக்க வந்த? கண்ணீர் ஆறு ஓட வாயில் வார்த்தை அருவியாக விழுந்தது. ஒரு பார்வை அவளை மேலிருந்து கீழாக, என்ன யாருன்னு தெரியலையா? நல்லா நினச்சிப்பார், காலேஜில் உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தேனே, எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் மறுபடியும் வந்து முன்னாடியே நிற்பேனே, என்ன தெரியலையா? நிசப்தம் சூழ்ந்த இருட்டிலே ஒரே ஒரு தீப ஒளியில் கருவறை உள்ளிருந்து நடப்பவற்றை சிரித்து கொண்டே பார்க்கிறாள். மெல்ல நினைவுகளை அசை போட்டவள் துக்கம் தொண்டையை அடைக்க வீரென கத்தி அழத் தொடங்கிவிட்டாள். தெரியாமல் செஞ்ச பாவம்னாலும் அதுக்கும் தண்டனை வேண்டுமல்லவா? மிதுன், ஆமாம் இது நானே தான். என்னடா சொல்கிற? எப்படியாச்சு? நீ எப்படி? உனக்கு எத்தனை டைம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு என்ன சொன்ன? எங்கள் வீட்டில் என்னைய படிக்கத்தான் அனுப்பிச்சாங்க, அவங்க நம்பிக்கையை தப்பாகிடக்கூடாது அது இதுன்னு சொன்னியே, நான் அதை மட்டும்தானா சொன்னேன்னா? எனக்கு உன்னைய பார்த்தா காதலிக்கணுங்கிற ஃபீல் வரணும் தானே சொன்னேன். உன்னை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு லவ்வராக பார்க்க முடியல, அதையும் தானே சொன்னேன். நீ எப்படி கல்யாணம் பண்ணியிருக்க? லவ் மேரேஜ் தானே. என்னை மட்டும் ஏன் உனக்கு பிடிக்கல? இதில் என்ன தப்பு? எனக்கு பிடிச்சாதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். சபரி எனக்கு காலேஜ்லேயே பிடிக்கும், வேலையும் 2 பேருக்கும் ஒரே இடத்துல கிடச்சது. முதல்ல தான் ப்ரொப்போசல் பண்ணேன், அவனுக்கும் என்னை பிடிக்கும்னு அப்போ தான் தெரியும். வீட்டுக்குள்ள சொன்னோம், ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் உனக்கு ஏன் நான் விளக்கணும்? எதுக்கு என்னை செத்தும் வந்து கொடுமை பண்ணுற?
நீ வேண்டான்னு சொன்ன. நான் விலகி தான் இருந்தேனே தவிர உன்னை தினமும் ஃபாலோ பண்ணுவேன். நீ எப்போ என்ன பண்ணுவ, யாரு கூட பேசுவ, எப்போ படிப்ப, எப்போ தூங்குவேன்னு உன்னை நான் அப்படி காதலிச்சேன். காலேஜ் முடித்ததும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போவும் நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். நீ எப்போ சபரிக்கு ப்ரப்போஸ் பண்ணினையோ அப்போவே என் மனசு உடஞ்சிடுச்சு. நான் தோத்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு என்னைய பிடிக்காமல் போச்சு. அதுவும் நான் உயிருக்கு உயிராக நினச்ச நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்ட. இன்னொருத்தனை உனக்கு பிடிச்சிருக்கு. இது எல்லாம் என் மண்டையை போட்டு குடஞ்சி எடுத்து என்னை அணுவாக கொன்னுச்சு. அதனால தான் என்னையே நானே எரிச்சுக்கிட்டு செத்து போயிட்டேன். காதலில் வந்த இந்த தோல்வியை மறக்க முடியாமல் இப்படி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதோ பார் மிதுன், நான் தெளிவாக சொன்ன அப்புறமும் நீ மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டது உன்னோட தப்பு. தனக்கு கிடைக்காததுன்னு தெரிஞ்சும் அது மேலே ஆசை வைக்கிறது முட்டாள்தனம். நீயே அந்த தப்பை பண்ணிட்டு என் மேலே குத்தம் சொன்னால் நீ நல்லவனாகிட மாட்ட. இன்றைக்கி இந்த நாட்டில் எத்தனை பொண்ணுங்க ஒன் சைடு லவ்வர்ஸால் ஆசிட் அடித்து முகத்தை இழந்து வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. நீங்கள் லவ் பண்ணால் அவனும் உங்களை லவ் பண்ணணும்னு ஏதாச்சும் எழுதப்படாத சட்டம் எதுவும் இருக்கோ? எனக்கும் தெரியல. இந்த மாதிரி மென்டாலிட்டியோடு இருக்க ஆம்பளைங்களால தான் பொண்ணுங்க சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோம். உங்களுக்கு அவளை பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வேறு யாரையாவது விரும்புவாங்கன்னு நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்டா இப்படி எங்கள் உயிரை எடுக்கிறீங்க? இருக்கும்போது தான் நிம்மதியாக விடலை. செத்தும் பேயா வந்து கொள்றியே. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? உனக்கு நான் தானே தேவை. சபரியை விட்டுட்டு என்னை என்ன வேணாம் பண்ணு என்றாள் ஜனனி. நீ அவனோட சேரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி அவனை விட்டுருவேன்? சி, நீ என்ன பிறவியாக இருப்ப? எவ்வளவு எடுத்து சொல்கிறேன். நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக நிறைய கனவுகளோட எங்கள் வாழ்க்கையை தொடங்குறோம். நீ வந்து அதை கெடுக்க நினைக்கிற. இவ்வளவு கேவலமான புத்தி இருக்க ஒருத்தனை எந்த பொண்ணாவது விரும்புவாளா என்றாள் ஜனனி. இதோ பாரு ஜனனி, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல வார்த்தை இல்லை. ஆனால் இப்போ நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல என்னால். இதெல்லாம் என் தப்பு தான் எனக்கு புரிய வச்சுட்ட. பொண்ணுங்களுக்கும் ப்ரைவேசி தேவை. அது வெளியே பேசுகிறவங்க நடைமுறைக்கு வச்சு பொருத்தி பார்க்குறது இல்லைன்றது இன்றைக்கி நீ சொல்லி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜனனி, என்னை மன்னிச்சுடு. நான் செஞ்சது தப்பு தான். என் வாழ்க்கை தான் என் கிறுக்குத்தனமான முடிவால் போச்சு. இனிமேலும் உன் வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பலை. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். நான் போகிறேன் என்றான். சபரி அப்படியே மயங்கி சரிந்து விட்டான். பூசாரி விபூதி பூசி முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பி விட்டார். ஜனா, உனக்கு எதுவும் ஆகலைல தானே? நல்லா தானே இருக்க என்று கேட்டான் சபரி. அழுதுகிட்டே ஓடி வந்து இறுக்கமாக கட்டி கொண்டு இன்னும் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள் ஜனனி. பூசாரி நடந்ததே சபரி கிட்ட விவரமாக சொல்ல அவனால் எதுவும் பேச முடியலை, நம்பவும் முடியலை. நீ சொன்ன போது நான் நம்பாமல் விட்டுட்டேன் ஜனா என நொந்து கொண்டான். இனி அந்த ஆவி உங்களை நெருங்காது. அது சொன்ன வார்த்தையை மீறாது. தைரியமாக போங்கம்மா. நீங்கள் 2 பேரும் நினச்ச மாதிரி நல்ல சந்தோஷமாக 100 வருஷம் நிம்மதியாக வாழுவீங்க. அந்த அம்மன் அருள் எப்போவும் உங்களுக்கு இருக்கும். அம்மாடி, நீ அந்த ஆவி கூட அவ்வளவு தைரியமாக பேசி அதுக்கு உண்மையை புரிய வச்சதால தான் அது போச்சு. உண்மையிலேயே தன் தப்பை உணர்ந்த ஆன்மா இனிமேல் கெட்டது செய்யாது. உனக்கு நல்லது தான் செய்யும். பயப்படாமல் சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்றார் பூசாரி. ரொம்ப நன்றி சாமி. ஆதரவே இல்லாமல் ஓடி வந்த என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. இந்த உதவியை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்றாள் ஜனனி. இருவரும் கிளம்ப கதவை சாத்திய பூசாரி உள்ளே சென்றவர் திடீரென மாயமாக மறைந்து விட்டார்.